கோவை ஸ்பெஷல் அரிசி பருப்பு சாதங்க எங்கள் வீட்டு ஸ்டைலில் இன்றைக்கி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சூடானதும் கடுகு, கடலைப்பருப்பு, சீரகம் எல்லாம் பொரிய விட்டுக்கோங்க. 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்ல நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 2 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 4 பல் பூண்டு, கருவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லி தழை எல்லாம் சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கோங்க. இது கூடவே மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கொத்தமல்லி தூள், கரம் மசாலா சேர்த்துட்டு மசாலா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரிசியும் பருப்பும் ஊற வச்சுருப்போம் இல்லையா, நல்லா கழுவிட்டு இதில் சேர்த்துக்கலாம். அரிசிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு உப்பும் சேர்த்துட்டு கடைசியாக தேங்காயை சின்ன சின்னதாக லேசாக கட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துக்கிட்டோம்னா சாப்பிடும்போது டேஸ்ட்டாக அவ்வளோ ருசியாக இருக்குங்க சாப்பாடு. நாங்கள் எப்போவுமே அரிசி பருப்பு சாப்பாடு இப்படி தான் செய்வோம். நீங்களும் ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கண்டிப்பாக எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.